Hello guys, welcome back to our channel. Now from the battery வாங்க வீடியோ அடி போகலாம். பேட்டரி சார். எஸ் சார். நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சார். உங்களை விடுங்க சார். இந்த ரோட்டோரத்துல நிறைய பேர் வந்து பாத்திருப்பீங்க. ரோட்டோரத்துல சின்ன சின்ன கோழி குஞ்சு எல்லாம் சிவப்பு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கலர் பூசி விட்டு போறோம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த கலர் கோழி குஞ்சு எல்லாம் ஒரு வேளை என்ன நினைக்கும் அந்த கலரை பார்த்துட்டு, இதுதான் நமக்கு இயற்கையான கலர், நம்ம வந்து வளர்ந்தாலும் இப்படிதான் இருப்போம், இதே கலர்ல தான் நம்ம வளர்ந்த பிறகு இருப்போம், அது ஒரு வேளை நினைச்சிட்டு இருக்குமோ. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்து கடவுள் அந்த அவதாரம் எடுப்பாரு. நிறைய கதைகள் எல்லாம் உண்டு கடவுளை பத்தி, ராமாயணம் அப்படி இப்படி நிறைய கதைகள் எல்லாம் உண்டு. கடவுளை பத்தி நம்ம படிச்ச எல்லா கதையுமே எல்லாமே இந்தியாவுக்குள்ள நடந்த கதை தான். இந்தியாவை தவிர வேற வெளி கண்ட்ரியில இதே மாதிரியான கதையெல்லாம் உண்டா? நீங்க அதே மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இதுவரை கேள்விப்பட்டது கிடையாது. ஒருவேளை இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இப்படி அவதாரம் எடுத்திருப்பாரு கடவுள், வேற கண்ட்ரியில இதுவரை வந்து எடுக்கல. எல்லாம் டெக்னாலஜி. நம்மள நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து மாடு வளர்த்திட்டு வருவோம். அந்த மாடுக்கு வந்து தினந்தோறும் வந்து புல்லு, வைக்கோல் அப்படி இப்படின்னு எல்லாம் கொடுத்து மாடை வந்து நல்லா வளர்த்திட்டு வருவோம். அப்போ அந்த மாடு வந்து என்ன நினைக்கும்? ஒருவேளை அந்த மாடு இப்படி நினைக்குமோ, எனக்கு பால் குடிச்சுதான் நீ வந்து வளர்ந்துட்டு இருக்கிய, நான் தான் ஒன்னே வளர்த்திட்டு இருக்கேன்னு ஒருவேளை நினைக்குமோ மாடு? நம்ம வந்து கலர்னு வந்து சொன்னாலே நம்ம இதுவரை பார்த்த கலர் மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கு. நம்ம வந்து இதுவரை பார்க்காத கலர் நம்மளால வந்து கற்பனை கூட பண்ண முடியல. இதுவரை நம்மளால ஒரு கற்பனை கூட பண்ண முடியல நம்ம வந்து பார்க்காத கலர். ஏன் நம்ம கனவுல கூட நம்ம பார்க்காத கலர் இதுவரை வந்துட்டு இல்லை. உங்களால முடியுமா? நீங்க இதுவரை பார்க்காத ஒரு கலரை வந்து உங்களால கிரியேட் பண்ணவோ, கற்பனையாவோ, இல்லைங்க கனவுல அப்படி ஏதாச்சும் வந்துட்டு இருந்தாங்க இதுவரை அந்த உலகத்திலே இல்லாத கலர், உலகத்திலே நீங்க இதுவரை பார்த்துருக்காத கலர் உங்களால கற்பனை பண்ண முடியுமா? முடிஞ்சு சொல்லிட்டு போங்க. இந்த உலகத்துல வந்து எதுக்குமே பயப்படாத மனுஷனோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு உயிரினமோ ஏதாச்சும் உண்டா? அப்படி நீங்க அது மாதிரி பாத்திருக்கீங்களா? எதுக்குமே பயப்படாது பேய் அப்படி இப்படின்னு ஒண்ணுக்குமே பயப்படாத ஒரு உயிரினம் இல்லைன்னா ஒரு மனுஷன் அப்படி இந்த உலகத்துல உண்டா? நீங்க வந்து பாத்திருக்கீங்களா? அப்படி மேஜிக்னா என்ன? நம்மளை வந்து ஏமாத்தி நம்மளை வந்து நம்ப வைக்கிறாங்க, அதுதான் ஒருவேளை மேஜிக்கோ? நம்ம வந்து ஏமாறுறத பார்த்து நம்மளே ரசிக்கிறோம், அது வந்து மேஜிக்கால மட்டும்தான் அது வந்து முடியுது. உண்மையில இந்த சொத்து வச்சிருக்கவங்க என்ன நினைப்பாங்க? இது வந்து எனக்கு இடம், இது வந்து எனக்கு சொந்தமானது அப்படி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் காலம் வந்து போக 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 இவங்களுக்கு வந்து வயசாகும். ஒரு நாள் இவங்க சாவுற நிலைமை கூட வரும். அப்பந்தான் இவங்களுக்கு உண்மை தெரியும், இந்த நிலம் வந்து எனக்கு சொந்தமானது கிடையாது, அந்த நிலத்துக்கு தான் நான் வந்து சொந்தமானது. No words. Crying is only coming. ஒரு இடத்துல வந்து ரொம்ப இருட்டாயிருக்கு, பார்க்கவே ரொம்ப இருட்டாயிருக்கு. அந்த இடத்துல ஒரு லைட் வந்து போட்டாச்சுங்க, அந்த இருட்டு மாறி நமக்கு எல்லாம் வெளிச்சம் மாட்டேலாம் தெரியுது. அப்ப இருட்டோட சக்தி உள்ளதுதான் அப்ப வெளிச்சமோ? வெளிச்சம் வந்தா இருட்டு வந்து காணாம போகும். அப்ப இருட்டோட அப்ப வெளிச்சம் தான் பவர்ஃபுல்லானதோ? எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். மனுஷன் வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்றதுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் ஒரு உயிரினம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குன்னு வந்து எல்லாரும் வந்து சொல்லுவோம். நம்ம நிறைய கதைகள்ல டிவில நிறைய அப்படி இப்படி நம்ம வந்து நிறைய வந்து படிச்சிருக்கோம். அப்போ மனிதன் வந்து வாழுக்கு முன்னாடி இந்த டைனோசரஸ் வந்து வாழ்ந்துருக்கு. அப்போ ஒருவேளை இப்போ வந்து மனுஷன் வந்து இந்த உலகத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி முன்னாடி அப்போ டைனோசரஸ் ஒருவேளை இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்குமோ? நம்மள நிறைய பேர் வந்து பைக் வச்சிருக்காங்க, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துன்னு சொல்லிட்டு பைக் வந்து வாங்குறாங்க. ஆனா அந்த பைக்கு போடுற பெட்ரோல், இந்த பைக் வாங்கின நாள் தொட்டு இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க நாள் எல்லாமே சேர்த்து வச்சிருக்கு. அந்த பெட்ரோலுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, ஒருவேளை இப்ப நம்ம வந்து வாங்கின பைக்கோடையும் விலை ஜாஸ்தியாட்டு நம்ம வந்து பைக்குக்கு பெட்ரோலுக்கு நம்ம ஒருவேளை செலவழிச்சிருப்போம் காசை. ஓ மை காட். இத்துடன் இந்த வீடியோ 2 விடைபெறும். நாங்கள் சொந்த பேட்டரி மீண்டும் ஒரு அருமையான ஒரு வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.